மும்பையில் தம்பி மேரேஜ்க்காக நாங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜை பார்த்து மேக்கப் ஆர்டிஸ்ட் கூப்பிட்ருந்தோங்க. அவங்க பேர் மோனி மேக் ஓவர் இன்ஸ்டாகிராம் பேஜில். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியன் லுக்கு தாங்க கேட்டிருந்தோம். அவங்க எனக்கு, அம்மாவுக்கு, தங்கச்சிக்குன்னு சூப்பராகவே இந்த மாதிரி சவுத் இந்தியன் லுக் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இந்த மேக்கப் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாகி நாங்கள் எல்லாருமே கிளம்பியாச்சுங்க. பஸ்ஸில் தான் நாங்கள் போனோம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான மழைங்க. அதுவும் நாங்கள் எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்திங்கன்னா தாராவியில் இருக்க முருகர் கோயிலுக்கு தாங்க நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போக முடியாதுங்க. அதனால் நாங்கள் எல்லாருமே பஸ்ஸுலேருந்து இறங்கி கோயில் வரைக்கும் நடந்து தான் போகணும். மழையும் நிற்க மாட்டேங்குதுங்க. கொடை எதுவுமே எடுத்துகிட்டு வரல. எல்லாருமே அப்படியே நனைஞ்சிட்டே தாங்க நாங்கள் கோயிலுக்கு வந்தோம். பொண்ணு மாப்பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே கோயிலுக்கு காரில் வந்துட்டாங்க. வந்து பார்த்தா அப்புறம் ஐயர் எல்லாமே சூப்பராக பூஜை எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் எல்லாருமே உக்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் ஃபைனலாக என்னங்க தாலி தாங்க கட்டுறது. என் தம்பியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு அப்புறமேட்டு புனிதாக்கு வந்து பார்த்திங்கன்னா தாலியும் கட்டியாச்சுங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுங்க. இந்த ஒரு மூமெண்ட் பார்க்க தான் நாங்கள் எல்லாருமே இத்தனை வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலாக இது நடந்துருச்சுங்க. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் தாலியெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் அவங்க தாலிக்கு வந்து பார்த்திங்கன்னா குங்குமம் எல்லாமே வச்சு விட்டு அப்புறம் நெத்தியில் குங்குமம்லாம் வச்சு விட்டாங்க. அப்புறம் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா மாலை எல்லாமே மாற்றிக்கிட்டாங்க. ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணோட தம்பி அப்புறம் பையனோட அக்கா நான். ஸோ நாங்கள் 4 பேருமே இந்த சுற்றி வரணும். நான் வந்து இந்த மாதிரி விளக்கு வச்சுட்டு சுற்றி வரணும்னு சொல்லி ஐயர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் 4 பேருமே நல்லா சுற்றிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போய் அவங்க அர்ச்சனை கொடுத்தாங்க. அர்ச்சனை கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அப்பா அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாத பூஜை பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அங்கேருந்து நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறத டைம் ஆகிடுச்சு. மண்டபத்துக்கு போகணும். ஸோ இந்த கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தாராவியில் தான் அந்த கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே நாங்கள் எல்லாருமே கிளம்பியாச்சுங்க. மண்டபத்துக்கு போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.